மெத்து மெத்துன்னு நல்ல டேஸ்ட்டாக பஞ்சு போல் கேரளா ஸ்டைல் உண்ணியப்பம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் பச்சரிசியை 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சிருக்கிற அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி மண்டை வெல்லம், ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை, வாசத்துக்கு 3 ஏலக்காய், தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதோட 2 வாழைப்பழம் 4 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு பிஞ்சு ஆப்பசோடா, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த கருத்த எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பனியார கல்லில் பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு ரெடியாக இருக்கிற மாவை எடுத்து ஒவ்வொரு குழிக்கரண்டி மாவாக எல்லா குழிலையும் ஊற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உண்ணியப்பத்தோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.